பணம் இருந்தாதான் கொஞ்சம் மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. போன வாரம் கூட நான் வந்து ரொம்ப 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 ஃபீல் பண்ணேன். அழுதே விட்டேன். பட்டு வந்து நாளைக்கு விரதம். நாளையில இருந்து பட்டு மட்டும் இல்ல, டோட்டல் ஃபேமிலியே நாங்க ஃபுல்லா விரதம். வச்ச நாள் விரதம் வச்சது கூட முட்டெல்லாம் கட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளா வந்து செம கோல்டு. வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. செம கோல்டு கொடுத்தோம்ல, அது சமயம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த தும்பப்பூவும் அந்த கல்யாண இலையும் சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க அது சூப்பரா ஆச்சு. ஏன்னா அந்த டர் நான் இழுக்கிறாள், அந்த சத்தெல்லாம் கொஞ்சம் லைட்டா கம்மியாச்சு. இப்போ வந்து உனக்கும் வந்து நான் பாலாடில் தர மாட்டேன், உனக்கு டம்ளர்ல ஊத்தி உனக்கு 1 டம்ளர் கொடுக்குறேன், குடிச்சது சரியா? பாப்போம். இவங்களுக்கு கொடுத்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் வந்து அங்க வேலைக்கு போறீங்களா, எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அங்க நான் என்ன வேலை செய்யறேன் நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதை ஷார்ட்டா சொல்லுவாங்க. காலையில 10:30 மணிக்கு போவேன். மாவு போட்டு வச்சுட்டு தேங்காய் உடைச்சி தேங்காய் திருவோம். 10 தேங்காய் திருவிட்டு, ஆமா திருவிட்டு சால்னாக்கு வெங்காயம் தக்காளி கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வெட்டிட்டு, அப்புறம் வந்து விறகு அடுப்பு தான். விறகு அடுப்பில் வந்து அடுப்பில் விறகு எல்லாம் எடுத்தாந்து வச்சுட்டு மாவு வந்து ஒரு 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து உண்டை பிடிப்போம். உண்டை பிடிக்கிற வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலை. இப்படி பண்ணி இது பண்ணும்போது இங்கே நரம்புலாம் இழுக்கும். எப்படி வந்து ஒரு காலையில் ஒரு 140 உண்டை 150 உண்டை அந்த மாதிரி பிடிப்பேன். ஒரு 6-7 கிலோ. சாயந்தரம் ஒரு 6-7 கிலோ. அப்ப மொத்தமா ஒரு 200க்கு மேல 280, மொத்தமா ஒரு 280 270 பரோட்டா வரும். ஒரு நாள் வந்து 280 ஒரு நாள் வந்து 300 பரோட்டா அந்த மாதிரி கூட ஓடும். 350 கூட ரொம்ப வலிக்கும் கை பயங்கரமா. வந்து அப்புறம் ஆனியன் வெட்டணும். ஆம்லேட்டுக்கெலாம் ஆனியன் வெட்டிட்டு அதுக்கப்புறம் விசிற ஆரம்பிச்சுட்டு அப்படியே பரோட்டா போட்டுக்கினே இருப்பேன். நடுவில் வந்து ஆம்லேட் ஆபால் கலைகள்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்காம இருந்தாக்கா ஏற்றின பரோட்டா வந்து உடனே ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் நடுநடுவில் ஆம்லேட்டு கலைக்கு ஆப்பாயில் அப்படின்னு கேட்கறதுனால வந்து 3:30க்கு தான் வந்து முடிச்சுட்டு அந்த காலைல போட்ட மாவை 3:30 3:45 தான் வீட்டுக்கு வந்து நான் 3:30 3:45 4 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. பட்டு வந்து இப்போ மணி என்னன்னா 4 இருக்கும்னு நினைக்கிறேன். மணி இப்போ 4 இருக்கும். சாப்பிட வந்தாங்க. சாப்பிட்டு அப்படியே நாங்கள் ஏதாவது வீடியோ எடுக்கிறதா இருந்தால் எடுப்போம். ஆமாம், இதே நம்ம கடையில இருந்தாக்கா நான் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட வர முடியாது. கடையிலே இருக்க வேண்டியதுதான். ஃபேமிலி எல்லாம் மறந்துட்டு நம்ம கடையிலே இருக்க வேண்டியதுதான். இது அங்க வேலை செய்யறதுனால 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்குது. உனக்கு எவ்வளவு பட்டு சம்பளம்? அந்த சப்ஸ்கிரைப் சொல்லி. எனக்கு என்ன சம்பளம்னா வச்சுங்களேன், 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு 10 கிலோ 11 கிலோலாம் ஒன்று 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு 8 கிலோ 9 கிலோ அந்த மாதிரிலாம் ஓடிச்சுனாக்கா 900 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு நாள் அதே ஒரு நாள் 800 850 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் 12 கிலோ 13 கிலோ 14 கிலோ ஒன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் தரணும்ல. அது தருவாங்களான்றது தெரியல. அது என்ன இது வரைக்கும் தரல. சிட்டி சைடு பாண்டிச்சேரி சைடுலாம் போனீங்கன்னா அதிகமாக தருவாங்க. பாண்டி சைடுலாம் 1200 ரூபாய் 1300 ரூபாய் தான் சம்பளம். இங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்குறதே பெரிய விஷயம் தான். நம்ம ஊர் சைடுல அது என்ன ஒண்ணு அதுல ஒரு இது இப்போ நம்ம கடையில மாஸ்டர் வந்து வேலை செஞ்சாங்க. 8 கிலோ பரோட்டா மாவு போட்டதுக்கு அவர் நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். என்னன்னாக்கா இந்த வேலையை எல்லா வேலையும் கூட செஞ்சிடலாம். கொத்தனார் வேலை காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கே 1000 ரூபாய் சம்பளம். அது வந்து 8 மணி நேரம் கஷ்டமான வேலை தான். இதுவும் அது ஈக்குவலான கஷ்டமான வேலை. ஆனா 11 மணி நேரம் செய்யறேன் நான். அதுக்கு 1000 ரூபாய் சம்பளம் தரது கூட யோசிக்கிறாங்க. அந்த 1000 ரூபாவே வந்து மாசம் 30 நாள்லாம் கிடையாது. இப்ப வீக்லி 3 days வந்து லீவ் விட்டுருவாங்களா, மீதி 3 நாள் அப்படிதான் வரும். இப்ப வந்து இப்ப அதுவே சுத்தமா வந்து இல்ல. பட்ஜெட் எப்படின்னா வந்து அந்த 20 தேதி வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க ஃபேமிலியில எல்லா ஃபேமிலியும் அப்படி தெரியல. அப்ப அந்த 1000 ரூபாவே வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு. 850 எல்லாம் கொடுத்துருக்காங்க, 900 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப வீக்கு. இப்ப 1000 ரூபாவே எங்களுக்கு சுத்தமா பத்தல. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய சம்பாதிக்கணும். மினிமம் சொல்றேன் நான். மேக்சிமம் 2000 ரூபாய் கூட சம்பாதிச்சா நல்லது தான். 1000 ரூபாய் சம்பாதிச்சா தான் வந்து நம்மளுடைய ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும். ரொம்ப 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 கஷ்டம். இந்த 600 ரூபாய் 700 ரூபாய் காசெல்லாம் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு சாப்பாட்டு செலவுக்கே வந்து 400 ரூபாய் 300 ரூபாயாவது ஆகி போடுது. மீதி இருக்கிற காசை வச்சு 3ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அவ்வளோ கமிட்மெண்ட் பணத்துக்கு. இப்போ காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே யாரையும் மதிக்க மாட்டாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான். ஆமா, பணம் இருந்தாதான் கொஞ்சம் மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. போன வாரம் கூட நான் வந்து ரொம்ப 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 ஃபீல் பண்ணேன். அழுதே விட்டேன். என்ன
என்னன்னாக்கா இப்போ ஒரு குரங்கு கூட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த குரங்கு கூட்டத்தில் ஒரு குரங்கு நொண்டி ஆயிடுச்சுனாக்கா அந்த நொண்டி குரங்க கூட்டத்துலேருந்து தள்ளி விட்டுருங்க, சேர்த்துக்காதுங்க குரங்குலாம். அந்த மாதிரி நானும் இப்போ வந்து ஒரு நொண்டி குரங்கு தான். என்னன்னாக்கா நம்மக்கிட்ட வருமானம் இல்லை. ஸோ நம்ம வந்து நம்ம வீடே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரிப்பட்ட வீடு. இதனால தான் நம்மளை ஒரு வேளை ஒதுக்குறாங்களோ அப்படின்ட்டு கூட எனக்கு தோணுச்சு. நான் அதனால தான் ஃபீல் பண்ணேன். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு புரிஞ்சிக்கும் இவன் எதுக்காக சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒதுக்குனங்களாவே இருக்கட்டும், பட்டு புரியுதா? நம்ம யாருட்டு அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கிட்ட காசு பணம் இருந்தா ஒரு நாள் அவங்களே தேடி வருவாங்க. உனக்கு ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல்லா இருக்கு, உனக்கு யார் சப்போர்ட்டும் உனக்கு தேவை கிடையாது. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன் பக்கத்துல இருந்தா சரி. உன்னை புரியாதவங்க எட்ட இருந்தா அவங்க தான் மிஸ் பண்ணணும். நீ இல்லைன்னு சொல்லிட்டு நீ மிஸ் பண்ணிட்ட நீ நினைக்க கூடாது. அந்த நொண்டி குரங்க தான் நான் இப்போ வந்து உக்காந்துட்டு இருக்கேன். அதனால வந்து ஒதுக்கிட்டாங்க என்ன. ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல, ஒரு சில ஆள் தெரியும். அவங்க இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஆமா, இது வந்து ஒரு நாள் சொல்ல வேண்டிய நேரம் வந்து. அப்போ நான் நேரடியாக கூட சொல்றதுக்கு நான் வந்து இது பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். நான் சப்ஸ்கிரைபர் கேட்டிங்க இல்லையா, ஹோட்டல் உங்களுக்குலாம் கட்டுப்படி ஆகுதா, எவ்வளோ சம்பளம் பட்டு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கார்த்திகை மாதம் புரட்டாசி மாதம்லாம் ஓடாது இல்லை பட்டு, ஏன்னா நான்வெஜ் கடை ஓடாது. ஆமா, அதுவும் இல்லாம மழை சீசன் வேற. இப்ப கார்த்திகை மாசம் மழை சீசன்ன்றதுனால பட்டு வீட்டு கடை கூட ஓடுறது இல்ல. சுத்தமா அப்படியே ஊத்திச்சு, சுத்தமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க அப்பா அம்மாவே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இப்ப வர கார்த்திகை மாசம் வர பட்டு வந்து கொஞ்சம் கோயிலுக்கு போயிடுவாங்க. அப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல. பக்கம் முழிக்க வேண்டியதுதான். பட்டு வந்து 1 வீக் இருக்க மாட்டாங்க. என்னைக்கு பட்டு மாலை போட போற? நான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் 2 நாள் முன்னாடி தான் மாலை போட போகிறேன். ஏன்னாக்கா நம்ம வீட்டில் தம்பி இருக்கிறான். ஸோ இவங்க வந்து டெய்லியும் குளிக்கணும் போகணும், இவங்களும் கஷ்டப்படணும். டெய்லி தான் பட்டு குளிப்பாடு இல்லை, காலையில போட்டா வெடிய குளிக்கணும். ஆமாம், காலையில சாமி படிக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் நிறைய. அதனால வந்து நம்ம மட்டும் வந்து சனிக்கிழமை வந்து கார்த்தி பிறகுதா, வெள்ளிக்கிழமை முதல் நாள்லேருந்தே கடும் விரதம் இருந்து அந்த ஐயப்பனை போய் பார்த்து நம்ம ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஐயப்பன் நினச்சதெல்லாம் நான் வேண்டிகள் தான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதனால தான் நான் வந்து சபரிமலைக்கு போறேன். பொறுமையா கொடுப்பாரு. கேட்ட உடனே கொடுக்க மாட்டாங்க யாருமே. ஒன்னொன்னாதான் பொறுமையா தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பட்டு வந்து நாளைக்கு விரதம். நாளையில இருந்து பட்டு மட்டும் இல்ல, டோட்டல் ஃபேமிலியே நாங்க ஃபுல்லா விரதம். வச்ச நாள்ஸும் விரதம், வச்சது கூட முட்டெல்லாம் கட்டு. வெள்ளிக்கிழமை நாளையில இருந்து வந்து நாங்க ஃபுல்லா அப்படியே சுத்த பத்தமா பியூர் வெஜ் தான். நாங்க சனிக்கிழமை வந்து மாலை போட போறேன். பட்டு சனிக்கிழமை இல்லப்பா, சாரி, சனிக்கிழமை தான் கார்த்திகை 1 பிறக்குது. ஆனா இவங்க என்னைக்கு கோயிலுக்கு போறாங்களோ அதுக்கு முன்னாடி 2-3 நாளுக்கு முன்னாடி இவங்க போட்டுருவாங்க. எப்படி இன்னும் ஒரு 1 வீக்ல போட்டுருவல்ல? ஆமா, இன்னும் ஒரு 5 நாள்ல போட்டுருவேன். அப்ப 5 நாள்னா அப்ப போயிட்டு வர வரைக்கும் பியூர் வெஜ் தான். அப்ப இதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு வந்து நான்வெஜ் சமையல் வராது. ஒரு 10-15 நாளைக்கு அப்ப பியூர் வெஜ் சமையல் தான் வரும். பட்டுடைய பர்த்டே வந்து கார்த்திகை மாசம் வருது, 13 வருது. வத்சன் பர்த்டே 26 வருது. 2 பேருடைய பர்த்டேவும் கார்த்திகை மாசம் தான் வருது. இப்போ வந்து வத்சன் பர்த்டேக்குலாம் இவங்க இங்கதான் இருப்பாங்க, ஏன்னா டிசம்பர் மாசம் தான். ஆனா நீ உன் பர்த்டே இங்க இருப்பனா என்னன்னு தெரியல. கோவில்ல இருப்பாங்களா இங்க இருப்பாங்களான்னு தெரியல. அதுக்குள்ள போயிட்டு வந்துடணும். டேட் இன்னும் தெரியல, பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாங்க சொல்ல வேண்டிய பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.